ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம இந்த ஜேஇ ஏஜியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபார் கிரேட் 11. அதாவது இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஜேஇ கான்செப்டை மட்டும் வச்சு நம்ம இது பண்ண போறோம். ஜேஇ கான்செப்ட்னா இன்டகிரேட்டட் வித் ஜேஇ கான்செப்ட், போர்டும் பிளஸ் நீட்டு பிளஸ் ஜேஇ ஒரே ஷார்ட்ல ஃபர்ஸ்ட் போர்டு பார்த்துட்டு அதோட அட்வான்ஸ்டான நீட் பார்த்துட்டு அதோட அட்வான்ஸ்டான ஜேஇ இந்த ஆர்டர்ல. அதாவது ஜேஇங்கிறது நீட்டுக்கு ரொம்ப எல்லாம் வித்தியாசம் கிடையாது. இது என்ன நேரில் நம்ம அதிகமா நியூமரிக்கல்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த நியூமரிக்கல்ஸும் வந்து இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். இது வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது எல்லாமே வந்து ஜேஇ லெவல் ஆஃப் திங்கிங்ல நம்ம போயிடும். அப்போ ஜேஇக்கு மட்டும்தான் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து இன்டகிரேட்டட் வித் ஜேஇ, அதாவது போர்டு நீட்டு ஜேஇ, ரைட்? ஸோ இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒரு நியூமரிக்கலை எப்படி சால்வ் பண்ண போறோம், இதெல்லாம் இதோட பேசிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இது ஆக்சுவலா வந்து கிரேட் 11ஓட பிரிட்ஜ் கோர்ஸ் மட்டும்தான். ஓகே, மெயின் இது வந்து நான் வெரி சூன் ஐ வில் அப்லோட். ரொம்ப வேகமா வந்து அந்த 11தோட கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஜேஇ லெவல் கான்செப்ட்ஸ் பிளஸ் அது கூட நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ் எல்லாம் தினமும் வந்து ஒவ்வொரு நியூமரிக்கலா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன அப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா இதோட ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா மெமரைஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இதுக்கு இதுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லி மெமரைஸ் பண்ணி 10th வந்து படிச்சு மார்க் வாங்கியிருப்பீங்க. 10th பிசிக்ஸ்ல வெறும் 4 சாப்டர் மட்டும் தான் படிச்சிருந்திருப்பீங்க. அதுல லைட் 2 சாப்டர் படிச்சிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம், அப்ப மொத்தமே 4 சாப்டர் தான் படிச்சிருப்பீங்க. இந்த 10th கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிரேட் 12ல வரும். நீங்க 9th படிச்சிருக்கீங்க இல்லையா, மோஷனு, அப்புறம் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனு, அதுக்கப்புறம் அந்த ஆசிலேட்டரு, அப்புறம் சவுண்டு, இது எல்லாமே வந்து கிரேட் 11ல வரும். அப்ப 9th உங்களுக்கு கண்டினியூஷன் தான் கிரேட் 11. அதெல்லாமே வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து நமக்கு தெரியும், போர்டும் ஜேஇயும் ஒண்ணு கிடையாது. இட்ஸ் போத் ஆர் டிஃபரெண்ட். அதோட லெவலும் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அப்ப நம்ம போர்டோட மைண்ட் செட்லயே போய் அந்த ஜேஇ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு சர்வே பண்றது, ரைட்? ரெண்டாவது விஷயம், அந்த ஜேஇ கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதிகமான வந்து கான்செப்சுவல் நாலேஜ் இருக்கணும். அதாவது மெமரைஸ் பண்ணாலாம் பத்தாது, ரைட்? அவங்களுக்கு அந்த இடத்துல புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சு அதை வந்து அதோட அப்ளிகேஷன் எங்க யூஸ் பண்றாங்க, இது அப்ளிகேஷன் ஓரியன்டட் நியூமெரிக்கல்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும், இது எல்லாமே வந்து தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஜேஇ வந்து ஈஸியா வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜேஇ வந்து உங்களுக்கு என்ன இது பண்ணும் அப்படின்னா நல்ல திங்கிங்க வந்து உங்களுக்கு தேவை. அப்ப இந்த 2 வருஷம் உங்களுக்கு, இப்ப நீங்க இப்பதான் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடா வந்து 2 வருஷம் இருக்கு. இந்த 2 வருஷத்தை மெமரைஸ் பண்ணாம இது எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்றத திங்க் பண்ணி ஒவ்வொன்னா வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் வந்து இங்க ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஐ எம் கோயிங் டு அப்லோட் லைக் திஸ். ஓகே, ஒவ்வொன்றுமே வந்து நான் பார்த்து பார்த்து வெரி சூன் ஐ வில் அப்லோட் எவ்ரிதிங். நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுவோம், பொறுமையா சால்வ் பண்ணுவோம். 2 வருஷம் டைம் இருக்கு. 2 வருஷத்துல பொறுமையா நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும், ரைட்? அப்புறம் எவ்ரி கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ட்விஸ்டடா தான் இருக்கும். எதுவுமே டைரக்ட் கொஸ்டினே கிடையாது. இட்ஸ் லைக் அண்ட் ட்ராப். ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைமுக்கு வந்து ஒரு 4-5 டைம் ரீட் பண்ணாலே யூ வில் கெட் த ஆன்சர், ரைட்? அப்ப அந்த இது அந்த வே ஆஃப் திங்கிங் வந்து என்ன பண்றது, அதான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன். ஒரு கொஸ்டின் வரும்போது இது எப்படி கேட்கலான்ற மாதிரியான ஒரு அசம்ஷனையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரைட்? அப்புறம் இதுல வந்து இன்னைக்கு நம்ம போர்டு என்ன அப்படின்னா, உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. போர்டோட மைண்ட் செட் அவ்வளவுதான் இருக்காதீங்க, அதை மாத்தி ஜேஇக்கு மாறிக்குங்க. ஓகே, இதுல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன இது பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க தான் படிச்சிருப்பீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிள் நியூமரிக்கல், உங்களால சால்வ் பண்ண முடியுதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து கிரேட் 9ல இருக்கிறத நான் வந்து இப்ப இருக்கிற நியூமரிக்கல்லாம் பேசலான்னு. ஓகே, இது பிரிட்ஜ் கோர்ஸ்ன்றனால நான் வந்து 9th இருந்து எடுத்துட்டு போய் 11th போறேன், அவ்வளவுதான். ஓகே, இப்ப ஒரு கார் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு வித் வெலாசிட்டி, சரி, வித் ஸ்பீடு வந்து v. ஓகே, காரோட ஸ்பீடு வந்து v-ல வந்து டிராவல் பண்ணி, அதாவது அதோட ஸ்பீடு வந்து v, ரைட்? இங்க அதோட ஹாஃப் டிஸ்டன்ஸ் வரும்போது அதோட ஸ்பீடு வந்து 2v. அதாவது இந்த இடத்துல வரும்போது இது என்னோட இது வந்து 2v. ஓகே, அப்ப என்னோட காரோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளவா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. ஆவரேஜ் ஸ்பீட்னா நிறைய பேர் என்ன தெரியுமா தப்பு பண்ணுவீங்க, ஆவரேஜ் என்ன ரெண்டுமே ஆட் பண்ணி
டிவைட் பை 2 போடு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப நான் உங்களோட மைண்ட் செட்ல இருந்து நான் இதை சால்வ் பண்றேன். எப்படி சால்வ் பண்றேன் பாருங்களேன். நீங்க எல்லாரும் சால்வ் பண்றதுதான் v plus 2v டிவைட் பை 2 இது போட்டோம்னா வேல்யூ வந்துடும் சார். அப்ப வேல்யூ என்ன வரும்? v plus 2v which is equal to 3v by 2. ஓகே, நான் இப்படி வந்து போட்டு சால்வ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க, ரைட்? அப்ப இது என்னடா அது ஆன்சரே வரல, 3v by 2 என்னடா அது? ஆவரேஜ்னா என்ன சொல்றது, ரெண்டுமே ஆட் பண்ணி பிளஸ் 2 போட்டுருங்க, அவ்வளவுதான். இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு 2v, ஓகே 2v, அப்ப இதுதான் ஆன்சர் கரெக்டா, அப்ப ஹாஃப் டிஸ்டன்ஸ் 2v, ஓகே இதுதான் ஆன்சர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா தப்பு, ரைட்? இதுதான் உங்க வே ஆஃப் திங்கிங்கை மாத்துறதுன்றது. அப்ப எப்படி சால்வ் பண்றது? ஒரு ஆவரேஜ் ஸ்பீடை நான் எப்படி கால்குலேட் பண்றது? அதாவது இதை நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணல, சிலபஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, உங்க உங்க திங்கிங் எப்படி இருக்கும்ன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப கொடுத்துருக்கேன். ஏன்னா இது பிரிட்ஜ் கோர்ஸ் இல்லையா, ரைட்? எல்லாரும் அதானே சால்வ் பண்ணிருப்பீங்க, எல்லாரும் தானே சால்வ் பண்ணிருப்பீங்க. நான் இப்ப சால்வ் பண்ண போறேன், சால்வ் பண்ணிருப்பீங்க. ஆவரேஜ் ஸ்பீட்னு போட்டு v, அதாவது ஆவரேஜ் என்னப்பா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிருப்பா, எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் போட்டிருப்பா அப்படின்னா v plus 2v டிவைட் பை 2 which is equal to 1.5v. 1.5v தான் ஆன்சரு. இதான் வந்து இதான் சார் கேக்குறீங்க, அதுலயும் ஆப்ஷன்ஸே கொடுத்துருப்பாங்க சார், 1.5 கொடுத்துருந்தாங்களா சார், அப்ப இதான் சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. அப்படிலாம் சால்வ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஸ்பீடுனா என்னன்னு தெரியும். வாட் இஸ் மீன் பை ஸ்பீட்? டோட்டல், அதாவது ஆவரேஜ் ஸ்பீட்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம், புரிஞ்சுதா? ஆனா நம்ம இங்க நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, இது வந்து நான் இத்தனை வருஷமா பாக்குறேன், நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் தான் இது. v plus 2v which is divided by 2 which is equal to 1.5v. ஓகே, இந்த மைண்ட் செட் தான் நான் மாத்தணும்னு சொல்றேன். ஓகே, அப்ப இது எப்படி சார் நம்ம இது பண்றது? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது உங்களுக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம், புரியுதா? டோட்டல் சார் நான் அதைத்தானே சார் பண்ணேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் v plus 2v தானே சார் டோட்டல் டிஸ்டன்ஸ். நீங்க என்ன சார் அப்ப எதுக்கு சார் புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கொடுத்த கொஸ்டின் என்ன, ஹாஃப் டிஸ்டன்ஸ்ல v, ஹாஃப் டிஸ்டன்ஸ்ல திருப்பி ஹாஃப் டிஸ்டன்ஸ்ல 2v. ஓகே, அதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து ஹாஃப் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடு வந்து v, இன்னொரு ஹாஃப் டிஸ்டன்ஸ்ல ஸ்பீடு வந்து 2v. இது எப்படி அப்புறம் உங்களுக்கு டோட்டல் வரும், ரைட்? ஹாஃப் டிஸ்டன்ஸ்ல v, ஹாஃப் டிஸ்டன்ஸ்ல 2v, எப்படி உங்களுக்கு டோட்டல் வரும், ரைட்? அப்ப ஸ்பீடோட கான்செப்ட் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இதுல வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஓகே, ஹாஃப் டிஸ்டன்ஸ்ல d by 2 உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடையாது. டோட்டல் டிஸ்டன்ஸ் போனா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு வரும். ஆவரேஜ்ங்கிறது என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ். ஆனா அங்க கொடுத்திருக்கிறது ஹாஃப் டிஸ்டன்ஸ் d by 2, ரைட்? நம்ம இங்க பெரிய மிஸ்டேக் பண்றோம். இந்த வேல்யூ வந்து dன்னு வச்சிருந்தது தான் பெரிய தப்பு.